எதை விதைக்கிறீங்க உங்க பிள்ளையோட மனசுல? இது என்னாச்சு, அது என்னாச்சு கேட்கிறீங்கள? ஜபிச்சியான்னு கேட்கிறோமா? வேதத்தை தியானம் பண்ணியா கேட்கிறோமா? என் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன், டைரி கேட்டாங்க என்கிட்ட, டைரி வாங்கி கொடுங்க. சரி, நான் வாங்கி தரேன். நான் ஒரு காரியம் நீங்கள் செய்வேன்னு எனக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா வாங்கி தருவேன். இப்போயும் வாங்கி தரல, வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். தினமும் ஒரு வசனத்தை உங்கள் கையால் எழுதுவீங்கன்னா உங்களுக்கு நான் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறேன். சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். நாமே ஜபிக்கிறது இல்லை, பிள்ளைய ஜபிக்க சொன்னால் ஜபிக்குமா? ஜபிக்காது. நாமே வேதத்தை கையில் எடுக்கிறது இல்லை, பிள்ளைய வேதத்தில் கையில் எடுத்து மிரட்டினாலும் பணியாது. கொஞ்ச நாள் அப்படியே பயப்படுற மாதிரி நமக்கு முன்பாக வேஷம் போடும். கொஞ்சம் கோபம் நம்ம அதிகமாக காமிச்சிட்டோம்னா நம்மகிட்ட கையை நீட்டிடும். நீங்க வேதத்தை வாசிங்களா? நீங்க ஜபம் பண்ணீங்களா? என்ன செய்வோம்? மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுக்கிறது? நீ தேவனுடைய வசனமாகிய தேவனுக்கு அறிவுகளை விதைச்சிங்கன்னா அது நிச்சயமாய் முளைக்கும், பலன் கொடுக்கும். ஆமீன் சொல்லுங்க. நிருபங்களாய் தேவனுக்காக நாம் மறைந்தாலும் அவர்கள் நிற்பார்கள். ஆமீன் சொல்லுங்க. தலைமுறை தலைமுறை கர்த்தரை சேவிக்கிற சந்ததியா இது விளங்கும். ஹோம்வொர்க் எழுதிட்டியா? படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சிட்டியா? இது என்னாச்சு, அது என்னாச்சு என்று கேட்கிறவங்க ஜெபிச்சியான்னு கேட்கிறோமா? எவ்வளவு நேரம் ஜெபிச்சேன்னு கேட்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஜெபிக்காத ஊழியனால தேவனுக்காக எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது. ஜெபிக்காத விசுவாசியினால தேவனுக்காக எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது. ஏனென்றால் அவனுக்கும் அவருக்கும் எந்த விதமான உறவுகளை எந்த பந்தமும் இல்லை.